ஹலோ மக்களே, டுடே ஹெல்தியான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் துவரம்பருப்புக்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 பல் பூண்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 2 to 3 விசில்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 5லேருந்து 6 வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி கூட்டு கடையலுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். தென் கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கீரை நல்லா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் மத்து வச்சு கடைஞ்சி கூட சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.